இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவனுடைய அளவற்ற மகிமையும் கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பி கொண்டிருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ லைஃப்ல என்னுடைய குணத்தை மாற்றவே முடியாது என்று நினைத்த பலருடைய உள்ளங்களிலே தேவன் கிரியை செய்து இன்றைக்கு குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மறுரூபத்தையும் நமக்குள்ளே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இந்த சத்தியம் அவ்வளவு வல்லமையுள்ள சத்தியம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை எவ்வளவு தூரம் நம்ம ருசித்து இருக்கிறோமோ அதுபோல அவருடைய சத்தியம் அது நம்மை என்றென்றைக்கும் விடுதலையாக்க கூடியது என்பதை நம்முடைய லைஃப்ல பல பகுதிகளில இந்த நாட்களில நம்ம அதை ஒவ்வொரு நாளும் அதை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய அளவற்ற கிருபை நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறபடியினால் அவருடைய கிருபையினாலே அவருடைய நம்ம பரிபூர்ண கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் பரிபூரணமான கிருபை, அவருடைய கிருபை நம் மேல் இருக்கிறபடியினாலே இந்த நாட்களிலே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை பிதாவாகி தேவன் முன்குறித்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு அவருடைய சாயலாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத சமாதானம், இதுவரைக்கும் இருதயத்துல நமக்கு கிடைக்காத ஒரு பெரிய தேவ அந்த சந்தோஷம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம்னா இந்த சத்தியங்களை நம்முடைய இருதயத்துக்குள் இந்த சத்தியம் கடந்து சென்று நம்முடைய உணர்வுகளாய் இந்த சத்தியம் மாறி இருக்கிறபடியினாலே நமக்குள்ள மாற்றங்கள் நடக்கிறது, நம்முடைய குடும்பங்கள்ல மாற்றம் நடக்கிறது, நம்முடைய பலவீனங்கள் வியாதிகள் தானாக மறைந்து போகிறதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில கூட இந்த வாரத்துல நம்ம எல்லாரும் கொண்டாட போகிற ஒரு காரியம் ரெசரக்ஷன் டே, ஈஸ்டர் சண்டே. இதை நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் நாள் இதை நம்ம கொண்டாட போறோம். இவ்வளோ நாளும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், எப்படி கொண்டாடணும், அவர் உயிர்த்தெழுந்தார் அந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படிதான் நம்ம யோசித்து, நான்லாம் அப்படித்தான் பல வருஷங்கள் அப்படித்தான் யோசித்து அந்த நாட்களை நம்ம நினைத்து நம்ம அந்த நாட்களை கொண்டாடினது உண்டு. ஆனா ஒன்று புரியணும், அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்தோம், அதுதான் பண்டிகை. இன்றைக்கு அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, நான் உயிர்த்தெழும்புவதற்காக. வசனம் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல் ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்து போய் கிடந்தோம். இன்றைக்கு கிறிஸ்து மரித்த பொழுது நாமும் மரித்து, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழும்பி இருக்கிறோம். இதற்காகத்தான் அந்த ரெசரக்ஷன் சண்டேய நம்ம கொண்டாடுறோம். அவர் உயிர்த்தெழும்பி இருக்கிறார் என்றால் நானும் உயிரோடு எழுந்திருக்கிறேன். அந்த நாளை கொண்டாடுவதுதான் அந்த ரெசரக்ஷன் டேயா இருக்குது. நீங்க அதாவது இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கிறதற்கு இத்தனை நாட்கள் நம்ம பல வகையா சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கேட்கிறதற்கு மாத்திரம் அல்ல, இதை உணர்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சத்தியமும் அது ஜீவன் உள்ளது. அவர் மரித்த பொழுது நான் மரித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றிலுமாய் அந்த பழைய மனுஷனுடைய சாயல் சிலுவையில் அறையப்பட்டது. இன்றைக்கு இதை புரியாததுனாலதான் ஏன் இன்னும் எனக்குள்ள இந்த மன்னிக்க முடியாத தன்மை இருக்கு, ஏன் எனக்குள்ள இன்னும் கோபம் இருக்கு, கசப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்கன்னா ஒண்ணு புரியல. பழைய மனுஷன் ஏற்கனவே சிலுவையில அறையப்பட்டு விட்டான். இத உணரவே நம்முடைய சுபாவங்களிலே தானாக மாற்றங்கள் ஏற்படும். இத உணராததுனாலதான் இன்னமும் கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பகை இது எல்லாம் நமக்குள்ளே மேலோங்கி இருக்கிறது. கிறிஸ்து மரித்த பொழுது நான் என்கிற அந்த மனிதன் மரித்து விட்டான், நான் என்கிற அந்த முதல் ஆதாம் மரித்து விட்டான் என்பதை இன்னமும் நம்ம புரியல. இன்னைக்கும் நமக்கு மற்றவங்க கொடுக்கிற அந்த ஐடென்டிட்டிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலதான்
இன்னமும் இந்த ரிசரக்டான இந்த லைஃப என்ஜாய் பண்ண முடியாத நிலையில இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிரோடு எழுந்திருக்கிறோம். இன்றைக்கு உன்னதத்திலே அந்த வசனம் அழகா சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள். எபேசியர் 2வது அதிகாரம் 6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இன்றைக்கு இந்த பூமியில நம்மளுடைய ஒருவேளை சீன் ரெல்ம்ல நம்ம இருந்தா கூட அன்சீன் ரெல்ம்லயும் பரலோகத்தில் இருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுதுன்னா, இன்றைக்கு நாமும் அந்த நிலையை அடைந்திருக்கிறோம். நம்ம இந்த பூமியிலையும் இருக்கிறோம், உன்னதங்களிலும் இருக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவரோடு கூட நாம் வீற்றிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்வதற்கு எந்த அதிகாரத்திற்கும் இடமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாதபடி மனிதர்களைப் போல பல நேரங்களில சிந்திக்கிறதுனாலதான் பிசாசின் பிடியில் நாம் அகப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு ஏன் ரிசரக்ஷன், இந்த ரிசரக்ஷன்ல எனக்கு என்ன நடந்திருக்குது, இந்த ரிசரக்ஷன் மூலமா நான் என்ன நன்மைகளை எல்லாம் பெற்றிருக்கிறேன், எப்போ இது நடந்த பொழுது, இந்த ரிசரக்ஷன் அப்போ என்னெல்லாம் நடந்தது, அதெல்லாம் குறித்துதான் இன்றைக்கு நம்ம ஆழமாய் தியானித்து பார்க்க போகிறோம். இந்த உயிர்த்தெழுதல் இதை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மரணம் எவ்வளவு தூரம் ரியலா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் சொல்றாரு எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்து இந்த முதல் ஆதாமின் மூலம் முழு மனுக்குலமும் ஒரு பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள சிக்கி கொண்டிருந்தது. அந்த பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் அவர் சகலவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை உணர்த்தும்படியாக அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளயும் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் செயல்பட முடியாது. அதை எல்லாவற்றையும், அந்த முதலாதா மூலம் பாவம் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, அவருடைய மரணத்தின் மூலம் அந்த பழைய ஆதாமின் மூலம் வந்த அந்த மரணத்தின் சாயல் அனைத்தையும், அந்த மரணத்துக்குள்ள என்னெல்லாம் இருந்தது, வறுமை இருந்தது, அங்கே தரித்திரம், அடுத்ததா வியாதி, பலவீனங்கள், இன்னும் போராட்டங்கள், பிரச்சனைகள், அன்பு இல்லாத சூழ்நிலைகள், இது எல்லாம் இந்த மரணத்தின் வெளிப்பாடு. இதை எல்லாவற்றை இந்த பிரமாணத்திலிருந்து முழு மனுக்குலத்தையும் வெளியே கொண்டு வரும்படியாக, ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள் நம்மை கொண்டு வரும்படியாக அவர் சிலுவைக்கு சென்றதை நாம் பார்க்கிறோம். சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா, அந்த மனுக்குலத்தை அதுவரைக்கும் ஆளுகை செய்து கொண்டு வந்த அந்த முதல் ஆதாமின் மூலமாய் ஏற்பட்ட முழு மனுக்குலமும் ஏற்பட்ட அந்த வீழ்ச்சியிலிருந்து முழு மனுக்குலத்தையும் அவர் விடுவித்ததை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது ரியல். அவருடைய மரணம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியில பார்க்கிறோம்னா, அவருடைய மரணம் அவ்வளவு நிஜமாய் நடந்த காரியமாய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 19:33. அவருடைய மரணம் எவ்வளவு தூரம் அங்க ரியலா எல்லாரும் பார்க்கும்படியாய் கிறிஸ்துவினுடைய மரணம் அங்கே சம்பவித்ததை பார்க்கிறோம். யோவான் 19:33. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு,
ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க இத உங்களுக்குன்னு உள்வாங்கும் போதுதான் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலன் தரும். அவர் மரித்த பொழுது நாமும் மரித்திருந்தோம் என்றால், அவர் மரித்திருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள் என்றார். இன்றைக்கு அவர் மரித்த பொழுது நாம் எல்லோரும் அவருக்குள் மரித்தோம். அந்த நான் என்கிற அகங்காரம், அந்த நான் என்கிற இந்த முதலாதாம் மூலம் எப்படி அந்த சரீரத்தை ஐடென்டிட்டியா வச்சு அவன் பல காரியங்களை தனக்குள்ளே புகுத்தி அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு மாயைக்குள்ள வாழ்றான். இதுதான் நான், என்னைய தேவன் நேசிக்க மாட்டாரு, எனக்குள்ள இந்த நான் நிர்வாணி. அது வரைக்கும் அவன் நிர்வாணிங்கிறது அவன் அறியாத ஒரு விஷயம். முதல் முறையாய் இந்த வீழ்ச்சி அடைந்த பிறகு அவன் தன் சரீரத்தையும் சரீரத்தின் மூலம் வருகிற ஐம்புலன்கள் வழியாக கேட்கிற செய்திகள் மூலமாக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். நம்மள ஒருத்தர் ரொம்ப ஏதாவது கொஞ்சம் வார்த்தைகளினால நம்மள கடினமா பேசிட்டா உடனே நமக்கு வலிக்குது. காரணம் என்னன்னா, இந்த சரீரத்தின் வழியாக நமக்கு போகிற இன்புட்டை எடுத்து எப்ப வாழ ஆரம்பித்தோமோ அப்பவே அங்கே நான் என்கிற ஒரு மனுஷன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எனக்கு வலிக்குது, இல்ல எனக்கு இத நான் எதிர்பார்க்கிறேன், இவங்க எனக்கு யாருமே இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்படி மனது வலிப்பதும் மனது எதிர்பார்ப்பதுமாய் நம்முடைய இருதயம் இருந்தால், உன்னை நல்லா புரியணும், இங்கே நான் என்கிறது முற்றிலுமாய் அழிக்கப்படவில்லை. இந்த பழைய மனுஷன், அதனாலதான் வேதம் அடிக்கடி சொல்லுது, பழைய மனுஷனையும் அவனுடைய சாயலையும் களைந்து போட்டு. இன்றைக்கு இந்த பழைய மனுஷனுடைய சாயலை களைந்து போடும் பொழுதுதான் இந்த உயிர்த்தெழுதல்ல இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும், பூரணமாய் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா பார்ஷியலா சில நன்மைகளை நம்ம விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளலாமே தவிர, இந்த பூரணமான நன்மைகளை நாம் அனுபவிக்கணும்னா இந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் செயல்களையும் நாம் களைந்து போட வேண்டும். அவர் மரித்த பொழுது நான் மரித்திருக்கிறேன் என்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னை யாரும் ஹர்ட் பண்ண முடியாது. என்னை யாரும் மத்தவங்க சொல்ற ஐடென்டிட்டி நான் கிடையாது. நான் என்பது இனி கிறிஸ்து மாத்திரமே. நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். எனக்கு ஒண்ணு நடக்கிறதா நான் ஃபீல் பண்ணவே வேண்டாம். எனக்கு ஒண்ணு நடக்கிறத மாதிரி நான் நினைச்சேன்னா அது கிறிஸ்துவுக்கு நடக்கிற காரியம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உங்க இருதயம் காயப்படவே செய்யாது. அவர் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார் என்பதை பல முறை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன் சில விஷயங்களை நான் சொன்னதே சொல்றேன்னா, நம்ம மைண்ட்ல, நம்மளுடைய ரத்தத்துல அது ஆழமாய் நம்மளுடைய ஜீன்லயே அது பதிக்கப்படணும். அவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? நம்மோடு கூட அவர் பட்டவர்களாகத்தான் நம்மை அவர் பார்க்கிறார். நாமும் அவரும் வேறு வேறு அல்ல என்கிறதுலதான் அவர் நம்மை பார்க்கிறார். ஆனா நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? அந்த விழுந்து போன இருதயத்துல ஆதாம் தேவனும் தானும் பிரிக்கப்பட்டதாய் உணர்ந்தத போல இன்னும் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல, இது எதுவுமே நான் இல்ல, இன்றைக்கு நானும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோம். எனக்கு நேரிடுகிறவை அல்ல, அது கிறிஸ்துவுக்கு நேரிடுகிறது என்பதை நாம் அறிந்து எந்த ஒரு நொடி பொழுது அறிந்து கொள்றோமோ, அந்த ரெவலேஷன் நமக்கு வருதோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்க இருதயத்துல அந்த காயம் என்பது இருக்காது. இன்னைக்கு இந்த ஹார்ட் ஹீலிங் அப்படிலாம் போய் இந்த காயத்தை ப்ராசஸ் பண்ணி இப்படி எல்லாம் பலது நிறைய காரியங்கள் நிறைய சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா ஒண்ணு தெரியணும், காயம் என்பது புது சிருஷ்டிக்கு கிடையாது. இருதயத்தையே அவர் புதிதாக மாற்றிவிட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு இருதயம் காயப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலே உங்களுடைய பழைய மனுஷன் இன்னமும் சிலுவையில் அறையப்பட்டதை உணரவில்லை. அறையப்பட்டது உண்மை.
ஆனா அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதை உணர முடியாதவர்கள் தான் காயங்களில் இருப்பார்கள், வலிகளில் இருப்பார்கள். இனி நானும் கிறிஸ்துவும், பவுல் எப்படி சொல்றார்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அது எப்படி அவரால சொல்ல முடியுது? அவருக்கு யார் பேசுறதோ, அவருக்கு சரீரத்திலே அத்தனை அடிகள் வாங்கினா கூட அவருக்கு அது எதுவும் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா, அந்த அளவுக்கு கிறிஸ்துவை தன்னோடு கூட அவர் ஒன்றிணைந்தவராய் அவர் பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். நான் வேறு, கிறிஸ்து வேறு அல்ல. இன்றைக்கு இத ரியலா பார்க்கிறவங்க தான் அடுத்த 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 ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்க்கு போக முடியுமே தவிர, இத உணரல. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதை உணராதவர்களுக்கு இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. அவங்க மனுஷங்க கிட்டயே தான் ஐடென்டிட்டிய தேடிட்டு இருப்பாங்க. தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐடென்டிட்டிய உணரவே முடியாது. ஐயோ, அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்னை இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிட்டாங்க, மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க. இப்படித்தான் மனது இப்படியே மனிதர்கள் கொடுக்கிற ஐடென்டிட்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி வாழ அழைக்கப்படவில்லை. இத நல்லா புரிந்து கொள்ளணும். இத புரிந்து கொள்ளல அப்படின்னா நமக்கு என்றைக்கும் இந்த மரித்து போன நிலைமையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனாலதான் வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இன்னைக்கு எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ மரித்தோர் கூட இருக்க அழைக்கப்படல. உனக்காக உயிர்த்தெழுந்தவர் அவரோடு கூட உன்னையும் உயிர்ப்பித்திருக்கிறார் என்றால், இந்த பூமியில இருக்கிற உன்னுடைய ஐடென்டிட்டி, பூமியில மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உனக்கு அடையாளம் அல்ல. கிறிஸ்து உன்னை குறித்து எதை சொல்லுகிறார் அதுதான் நிஜம். உன்னுடைய பாடி, உன்னுடைய 5 சென்சஸ் இதில் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் அந்த முதல் ஆதாமுக்குள் தான் நீ இருக்கிறாய் என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரு முத்திரையிடப்பட்ட அந்த சீல் பண்ண டூம்ல தான் அவருடைய சரீரம் அங்கே வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். 27:60. தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்க யோசேப்பு அவருடைய சரீரத்தை எடுத்து அந்த துப்பட்டியில சுற்றி புதிய கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அப்போ ஒரு பெரிய கல் அங்க என்ன செஞ்சிருக்கு? இயேசு கிறிஸ்துடைய சரீரம் உள்ளே இருக்குது. இங்க ஒரு பெரிய கல்லினால் அங்கே கல்லறை முத்திரையிடப்பட்டு அங்கே சீல் பண்ணப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இது சுத்தமா மரித்து போன ஒரு சரீரம் கிறிஸ்துவினுடைய சரீரமாய் அந்த கல்லறைக்குள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த ரிசரக்ஷன், இந்த உயிர்த்தெழுதல்ல பலருடைய காரியங்கள் அங்க நடக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதல்ல என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு நமக்கு புரியும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாயத்தின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இங்கே பிதாவாகிய தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். தேவன் எழுப்பினார் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. முழு திருத்துவமும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் எவ்வளவு பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதை நம்ம இனி அடுத்தடுத்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது புரியும். இங்கே பிதாவாகிய தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க முடியாது.
வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் கல்லறைக்குள்ள எப்போ மரித்திருந்தாரோ அவரோடு கூட நாமும் மரித்து அவரோடு கூட தான் முழு மனுக்குலமும் மரித்திருந்தது. இதை எந்த அளவுக்கு நீங்க உணர்றீங்களோ அந்த அளவுக்கு விடுதலையை அனுபவிக்க முடியும். உன்னை நல்லா புரியணும். கிறிஸ்து மரித்து கல்லறைக்குள் வைக்கப்பட்ட பொழுது, கிறிஸ்து மரித்த பொழுது நாம் எல்லோரும் அவருக்குள் மரித்தோம். ஏன்னா நாம் புதிதான ஜீவனை பெற்று கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இந்த பழைய மனுஷனுடைய சாயல்ல என்னெல்லாம் நமக்குள்ள இருந்தது, கோபம், பகை, எரிச்சல், வைராக்கியம், பயம், கவலை, அவிசுவாசம், இன்னும் இச்சைகள், இது எல்லாம் பழைய மனுஷனுடைய நேச்சர். இது எல்லாமே கிறிஸ்து மரித்த பொழுது நாமும் மரித்தபடியினாலே அந்த நேச்சர், அந்த சுபாவங்கள் எல்லாம் அவரோடு கூட மரித்து போனது. ஒரு ஆதாமுக்கு நடக்கிறது முழு மனுக்குலத்துக்கும் நடந்தது உண்மை என்றால், ஒரு ஆதாம் வீழ்ந்து போனப்போ முழு பிரபஞ்சமும் வீழ்ந்து போனதுன்னா, இன்றைக்கு 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து மரித்த பொழுது இந்த முழு மனுக்குலமும் அவருக்குள் மரித்தது. ஏன்னா அவர் ஒரு பெரிய நமக்குள்ளே அவர் குமாரத்துவத்தை வெளிப்படுத்த அவர் பிரியமாயிருந்தபடியினாலே அவர் மரித்த பொழுது நாம் எல்லோரும் மரித்தோம். அப்படின்னா இன்றைக்கு உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் அவர் புதிதாக்கி இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த ஒளிந்து போயினங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்ப வருதோ அப்போ நம்முடைய இருதயம் மிகவும் லேசா மாறும். பழைய அந்த மனுஷனுடைய சாயல்ல இருந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் நாளை நம்ம கொண்டாட போகிறோம். இது நம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளாய் நீங்க ஒவ்வொருத்தரும் பார்ப்பீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல்ல நமக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டதோ அத்தனை நன்மைகளையும் நாம் அனுபவிக்க முடியும். அப்போ பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல தேவன் அவரை மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, இங்க பிதாவாகிய தேவனை குறித்து அவர் மரணத்தை, கிறிஸ்துவினுடைய மரணத்தை, அவர் மரணத்திலிருந்து அவரை விடுவித்ததை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததான் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அவருடைய சரீரம் மரித்து போயிருக்குது. எந்த உறுப்புகளும் செயல்படல. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த 3ஆவது நாள் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சரீரத்திற்குள் உட்பிரவேசித்த மாத்திரத்திலே அவருடைய அனைத்து உறுப்புகளும் செயல்பட்டு அவர் உயிரோடு எழும்பினதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இன்றைக்கு அவர் மரித்த பொழுது நாமும் மரித்தோம் என்றால், மரித்ததை நம்ம விசுவாசிப்போனா, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதை விசுவாசிப்போமானால், இன்றைக்கு கிறிஸ்துவை எழுப்பினவருடைய அதே ஆவி இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டோனா, இது ஃபீல் பண்ண எப்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய சரீரங்களிலே மாற்றங்களை பார்க்க முடியும்.
அதே ஆவியானவர், அதே டுனாமிஸ் பவர் இன்னைக்கு எங்க இருக்குது? நம்முடைய சரீரத்துக்குள். இதையும் உணர்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த பவர் இருந்ததுனாலதான், இந்த பவர்ல அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்ததுனாலதான் அவங்க சரீரத்தை அவங்க ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் யாராலும் அவர்களை கொல்ல முடியல. ஏன்னா இந்த பவர்ல தான் அவங்க ஆப்ரேட் ஆயிட்டே இருந்தாங்க. இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகும் அவர் இருக்கிறார். அவருடைய அவயவங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுதுன்னா ஆவியானவர் மூலமாய். இன்றைக்கு அதே ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம்! முதற்பேரானவருடைய சரீரத்தில் அது நடந்திருக்கும் என்றால், இன்றைக்கு தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்து மரித்து எழுந்த பொழுது நாமும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி இன்றைக்கு நமக்குள் இருக்கும் என்றால், இன்றைக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம்! இதை நம்ம உணர்கிறோமா? இல்ல மனுஷரை போல யோசித்து இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்குது, உலகத்துல அவங்களுக்கு நடக்கு, இவங்களுக்கு நடக்கு, இப்படியே எண்ணங்கள், லாஜிக்கல் திங்கிங், இதுலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இல்ல, நான் வச்சிருக்கிற வாழ்க்கைய, நான் உனக்காக மரித்து நான் உனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்றால் இந்த வாழ்க்கைய நீ என்ஜாய் பண்ணணும் மகளே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் இன்றைக்கு அழைக்கிறதை நான் பார்க்கிறேன். மனுஷரை போல சிந்தித்து வாழ்ந்த நாட்கள் போதும். மனுஷங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும், மனுஷங்க என்னைய புகழணும், இப்படி மனுஷர்களுடைய ஒரு ரெக்கக்னேஷனுக்காகவே ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் போதும். இந்த உலகத்தை படைத்தவரே நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார் என்றால், எந்தெந்த மனிதர்கள் ஒருவேளை உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், நீங்க என்னைக்கு இந்த கிறிஸ்துவை உங்களுக்குள் உணர ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த உறவுகளா இருந்தாலும் சரி, எந்த நபரா இருந்தாலும் சரி, உங்களை அவர்கள் தேடி வருவார்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் எதெல்லாம் விட்டாலும் இம்மையிலையும் மறுமையிலையும் 100 மடங்கு பலன். இன்றைக்கு அவரை பிரதானமா பார்க்கிறோமா, இல்ல மனிதர்களை பிரதானமாய் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அவங்க அப்படி சொன்னதுனால எனக்கு இப்படி நடந்தது, அவங்க அப்படி செஞ்சதுனால எனக்கு இப்படி நடந்தது, என் வாழ்க்கையெல்லாம் அவங்களால வீணா போயிட்டு, இப்படியே பேசி கொண்டு இருக்கிறோமா? எதுவும் இல்ல. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை எப்பொழுது நாம் நிஜமாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, உயிர்த்தெழுதலின் அந்த வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்ததா இங்க பிதா தன்னுடைய குமாரனை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் பங்காற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு இருக்குது. இயேசு சொல்றாரு, வாசிக்கலாம், யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்கள். யோவான் 10, 17, 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இயேசு சொல்றாரு, என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து, என் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது, நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ முழு திரித்துவ தேவன் 3 பேரும் இந்த உயிர்த்தெழுதலில் பங்காற்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
சொல்றாரு, எனக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு, என்னுடைய ஜீவனை நான் மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. He has the power. மரணத்தை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நடந்து முடியுது. வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன், இதெல்லாம் நீங்க அப்படியே ரியலா நமக்கு நடந்ததை ஃபீல் பண்ணும்போதுதான் இது புரியும். இவ்வளவு தூரம் இந்த கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலிலே என்ன காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. எல்லாமே சூப்பர் நேச்சுரல். பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். அங்க தூதன் உயிர்த்தெழுதலின் போது தூதன் அங்கே கடந்து வருகிறான். இங்க இயேசு இல்ல, அப்ப கல்லறைக்குள்ள இயேசு இல்ல. ஏன் அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறான்? அவர் அந்த கல் மூடி இருக்கும் பொழுதே அவர் உயிர்த்தெழுந்துட்டார். இப்போ பூட்டி இருந்த அறைக்குள்ளதான் சீஷர்களை அவர் காண போகிறார். அப்படி மகிமையின் சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இங்க அந்த அந்த காரியம், இந்த கல்லை ஏன் அவன் புரட்டி தள்ளினான் என்றால், மக்கள் காணும்படியாக, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை ஜனங்கள் காணும்படியாக அவன் அந்த கல்லை புரட்டி தள்ளினதை நாம் பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் உயிர்த்தெழுதல்ல எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளி அவருடைய உயிர்த்தெழுதலை முழு பரலோகமும் இங்கே உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் காணும்படியாக அதை பிரத்யட்சமாக அங்கே வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் என்றால், அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு நிஜமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உயிர்த்தெழுதல்ல நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலில் நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். இன்றைக்கு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம் என்பதை நம்ம எவ்வளவு ரியலா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இதுக்காக தான் நம்ம மெடிடேஷன் பண்றோம். அந்த வார்த்தையை அப்படியே நம்முடைய இருதயத்துக்குள்ள தியானிக்க 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 உங்களுக்கு அந்த காணக்கூடாத உலகம் ஓப்பன் ஆகும். அன்சீன் ரெல்ம்ல நீங்க கிறிஸ்துவோடு கூட உன்னதங்கள்ல எப்படி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற காரியம், நீங்க கிறிஸ்துவ கூட பேசுறது, அவர் உங்களோடு கூட பேசுகிற காரியங்கள் எல்லாம் அறியும்படிக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இப்படி ஒரு எப்பவும் அவரோடு கூட உறவுல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கும்படிக்குத்தான் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆனா இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோமா? இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். மகிமையின் சரீரத்துல அவர் உயிர்த்தெழுறாரு. அதனால அங்கங்க திடீர்னு எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் திடீர்னு பாக்குறாங்க இயேசு கிறிஸ்து வந்து நடுவுல நிக்கிறாரு. நடந்தெல்லாம் வரல, திடீர்னு அந்த இடத்துல அப்பியர் ஆறாரு. அப்போ உங்களுக்கு சமாதானம். அடுத்ததா யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த சீஷர்கள் எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்தவர்கள். யோவான் தான் எழுதுறாரு,
1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்க அவங்க பார்க்கிறாங்க, லிட்ரலா சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்க கதவுகள் பூட்டி இருக்கும் பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவுகள் பூட்டி இருக்கு, யாரும் திறக்கல. ஆனா திடீர்னு அந்த இடத்துல இயேசு லிட்ரலா சரீரத்தோடு வந்து அங்க நிக்கிறாரு. இதெல்லாம் அவங்க ரியலா பார்த்து எழுதுகிற காரியங்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறார். அவர் இம்மானுவேலனாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் இன்னைக்கு அவரால சாத்தியமில்லாத காரியங்கள் என்று சொல்லி ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? இவ்வளவு தூரம் பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ள பிரவேசித்து அவர்கள் கூட அவர் சம்பாஷிக்கிறார். நம்ம பார்க்கிறோம் அந்த யோவான் 21 அவர் அவர்களுக்காக சமைத்து கொடுக்கிறார். மீனெல்லாம் பொரிச்சு கொடுக்கறதெல்லாம் பார்க்கிறோம். அவ்வளோ தூரம் அவர் அவர்களோடு கூட அவர் இன்டராக்ட் பண்றாரு. உயிர் தெழுந்த பிறகு பரத்துக்கு ஏறுகிறத பார்க்கிறோம். நிறைய பேரு அவரை சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:5-6. 1 கொரிந்தியர் 15:5-6. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அப்போ இங்க பவுல் எழுதுறாரு, 500க்கும் அதிகமான பேருக்கு சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். கேபாவுக்கும் பேதுருவுக்கும் 12 தரிசனமானார். அப்போ லிட்ரலா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தார்கள். பார்த்ததான் அவங்க எழுதுறாங்க. கட்டுக்கதைகளை அல்ல. பேதுரு எழுதுறார், கட்டுக்கதைகளை அல்ல, நாங்க கட்டுக்கதை பேசல, நாங்க பார்த்ததை சொல்லுகிறோம். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார்? மரித்தது நிஜம், கல்லறையில் வைக்கப்பட்டது நிஜம், உயிர்த்தெழுந்தது நிஜம். உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தில் எங்களுக்கு காணப்பட்டது நிஜம் என்றால், அதுக்கப்புறம் தான் இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவருடைய அந்த பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அவங்களுடைய ஊழியமே, அது வரைக்கும் கூட அவங்க இயேசுவை சரியாக அறியல, புரியல, அவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியல. ஏதோ ரோமர்கள்ட்ட இருந்து தங்களை பாதுகாக்க தான் வந்தாரு, தங்களை விடுவிக்க தான் வந்தாரு, ரட்சிக்க வந்தாரு, இப்படி எல்லாம் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் அவங்க நேரில் பார்க்க 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 அதற்கப்புறம் பரிசுத்தாவியானவருடைய அந்த நிறைவாக்குதலை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மறுரூபம் உண்டானதை பார்க்கிறோம். அவங்க எதற்கும் பயப்படாதவர்களாய் மாறினாங்க. ஏன்னா இந்த தேவன் எங்களோடு இருக்கிறார். மரணத்தை வென்ற கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் எங்களை தொட முடியாது, எங்களை அசைக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், உணர்ந்திருந்தார்கள். அதனால அந்த விடுதலையிலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள். எப்பொழுதும் அவங்க சந்தோஷத்துல நிரப்பப்பட்டிருந்தாங்கன்னு வேதம் சொல்லுதுன்னா, அவர்கள் அவர்கள் தாங்கள் வாழல, நான் என்பதை அவர்கள் வாழல, என்பதுல வாழல, கிறிஸ்துவை தங்களில் வாழ விட்டார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில யாரை வாழ விட்டு கொண்டிருக்கிறோம்? நான் என்கிற பழைய மனுஷன்ல வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், மறுபடியும் இந்த மெசேஜை கேட்காதவங்க தன்னைத்தான் வெறுப்பது என்றால் என்ன? இந்த மெசேஜ கண்டிப்பா கேளுங்க. 1 தடவை இல்ல, 2 தடவை, 3 தடவை கேளுங்க. அப்பதான் அந்த நான் என்பது என்னங்கிறது புரியும். அது புரிஞ்சாதான் அதுல இருந்து வெளியவே வர முடியும்.
இல்லைன்னா சின்ன 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 விஷயத்துக்கும் பயமும் புலம்பலும் அழுகையும் கவலையும் தான் இருக்கும். தேவனிடத்துல நம்ம நெருங்கவே முடியாதபடி நம்ம எண்ணங்களிலே நாமே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்போம். அதனால அவங்க அறிந்து உணர்ந்து எழுதின காரியங்கள் இவைகள் எல்லாம். இன்றைக்கு அந்த மகிமையின் கிறிஸ்து, அந்த கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் இதை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள சொல்லுங்க, எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, இன்றைக்கு அந்த கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். இன்றைக்கு எந்த மரணத்தின் சாயல், மரணத்தின் கூர் உடைக்கப்பட்டது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அது நம்மை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம உணரும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலில் நடந்த பல நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். அப்போ உயிர்த்தெழுதல்ல முதலாவது காரியம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவு பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து. எபிரேயர் 2ல பார்க்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து விட்டார். அப்போ முதல்ல அவருடைய உயிர்த்தெழுதல்ல நடந்த காரியம், நம்மை ஆளுகை செய்த மரணத்தை அவர் என்ன செஞ்சிட்டாராம்? பரிகரித்து விட்டார். மரணத்தை அழித்தார். ஜீவனுக்குண்டான வாசலை அவர் திறந்தார். இன்னைக்கு சும்மாலாம் மரணம் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. இன்றைக்கு மனுஷரை போல சிந்திக்கிற வரைக்கும் தான் இந்த மரணம் ஆளுகை செய்யும். நான் யார் என்பதை அறிந்து உணர்ந்தவர்களை மரணம் நெருங்க முடியும். அவங்க விரும்புற வரைக்கும் வாழ்வாங்க. எப்ப போகணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்த பொழுதுதான் அவர் ஜீவன் போனது போலதான் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபையை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம இதை உணராத இடத்துல இருக்கிறதுனாலதான் பயம். பவுல் சொன்னது போல, சரீரத்தை விட்டு பிரிந்து போக எனக்கு ஆசை இருக்குது, ஆனா உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு நன்மையா இருக்குங்கிறதுனால நான் சரீரத்துல இருக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க சரீரத்தை ஆளுகை செய்தார்கள். இன்றைக்கு அந்த மரணம் அழிக்கப்பட்டது. மரணம், அதாவது அவருடைய மரணத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது என்றால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டுருச்சுன்னா, இன்றைக்கு நமக்கு தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இந்த தேவ நீதி தான் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. மரணம் இனி நம்மை ஆளுகை செய்ய முடியாது. வசனம் சொல்லுது, ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இது நம்ம சாகாம வாழ்றது அப்படிங்கிறது கிடையாது. இது எதை குறிக்குது? அது அது ஒரு லெவல், அது ஒரு பீரியட்ல வரலாமா இருக்கும். ஆனா இப்ப நான் சொல்றது, நம்ம சும்மா நினைச்சிட்டே இருக்கிறதுனால, அதாவது மற்றவங்களுக்கு நடக்க, அங்க நடக்கு, இங்க நடக்கு, இவங்களுக்கு இந்த சிம்டம் இருந்தது, இந்த வியாதி வந்தது, அதனால இப்படி வந்தது, இப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் மரணம் ஆளுகை செய்யும். ஏன்னா அதுதான் அந்த மரணத்தை குறித்ததேன்னு திங்கிங்கே அவங்களுக்கு இருக்கிறதுனால அது ஆளுகை செய்து. ஆனா நான் ஜீவனுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துதான் ஜீவன். வசனம் சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுன்னா அந்த ஜீவனுக்குள்ள நான் இருக்கிறேன். இன்றைக்கு அந்த ஜீவன் தான் எனக்குள்ள இருக்கு. என்னுடைய ஜீவனும் அவருடைய ஜீவனும் ஒன்றாக கலந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் என்றால், நாமும் இந்த உயிர்த்தெழுதலில் கிடைக்க பெற்ற இந்த மகா பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இது நாலேஜ் அளவுல இருக்கிற வரைக்கும்
இது அறிவா? ஆமா, இது கரெக்ட் தான் அப்படிங்கிற வரைக்கும் இது நமக்கு பிரயோஜனப்படாது. இதை நாம் உயிராய் பார்க்க வேண்டும், ஜீவனாய் பார்க்க வேண்டும், நிஜமாய் பார்க்க வேண்டும், சத்தியமாய் பார்க்க வேண்டும். அவர் எனக்குள் ஜீவனாய் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் கடந்த நாட்கள்ல கூட அதுதான் நான் ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்ணேன். எப்போ ஒரு சிக்னஸ் வந்த பொழுது, அப்பாவுக்கு ஒரு அது வந்தப்போ நான் இததான் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஜீவனுக்குள்ள நாங்க இருக்கிறோம், எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது. அத சொல்ல சொல்ல என்னுடைய இருதயத்துல ஒரு பெரிய தேவ சமாதானம், சூழ்நிலைகள் உடனடியாக அங்க மாறுறத என்னால பார்க்க முடிந்தது. அப்ப இன்றைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம், எதை திங்க் பண்றோம், எதை பேசுறோம், மனுஷனை போல சிந்தித்து மனுஷனை போல பேசிக்கொண்டு இருந்தோம்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நாம் அவருக்கு பிள்ளையாய், அவர் எப்படி பூட்டின அறைக்குள்ள கூட வரக்கூடிய வல்லமை நிறைந்தவர் நம்முடைய கிறிஸ்து, மகிமையின் சரீரத்தை அவர் பெற்றிருந்தார் என்றால், இன்றைக்கு அவரே நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நாம் எதை குறித்து கலங்க வேண்டும்? மரணத்தை வென்றவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் எப்படி மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? இத உணர்ந்தாலே வியாதி நம்ம பக்கத்துல நெருங்க முடியாது. இதை உணராமல் இருக்கிறவர்களுக்கு தான் வியாதி, பயம். நிறைய வியாதிகளுக்கு கவலை தான் ஒரு ரீசனா இருக்கு. அப்போ இந்த உயிர்த்தெழுதல்ல அவர் நம்முடைய மரணத்தை வென்றிருக்கிறார் என்பதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உணர ஆரம்பிக்கிறோமோ, நாமும் இந்த ஒரு விடுதலையான வாழ்க்கையை, மரண பயத்தில் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார். அவங்களுக்கு மரண பயமே இருக்காது. அவங்க இருக்க விரும்பணும்னு வரைக்கும் வாழ்வாங்க. நாங்க இப்ப போனோம், அவ்வளவுதான், நாங்க உங்களோடு கூட வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைத்த மாத்திரத்துல சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு அவரோடு கூட அவர்கள் இணைக்கப்படுவார்கள். அவங்களுக்கு மரணம்ங்கிறது ஒரு பெரிய கவலைய, ஒரு கஷ்டமாவே இருக்காது. அவரோடு கூட இருக்கிறத என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பூமியில கண்ணை மூடணும்னா அவர் கூட நம்ம நித்தியமாய் வாழப் போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷத்துலதான் அவங்க இருப்பாங்களே தவிர மரணத்தை குறித்து பயம் இருக்காது. மரணம் இப்ப வந்துருமோ அப்ப வந்துருமோன்னு பயம் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய தீர்மானம் தான் அது. அந்த அளவுக்கு சரீரத்தை அவர்கள் ஆளுகை செய்வார்கள். ஏன்னா இது எல்லாமே ஒரு விழுந்து போன ஆதாமி நிமித்தம் வந்த இந்த மரணத்தின் சாயல். இதை எல்லாவற்றையும் கிறிஸ்து உடைத்ததை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப அவர் உயிர்த்தெழுந்ததினால அடுத்த ஒரு காரியம் வாசிக்கலாம். ரோமர் 1:4. ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து 4:5 வாசித்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருந்து இப்படி குமாரன் உலகத்துக்கு வந்து பிறப்பாருங்கிறத தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் சொல்லிக்கொண்டே வந்தாரு. அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில பிறந்தாரு. ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய குமாரன் என்று விளங்க பண்ணும்படிக்கு அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார்.
அவர் ஏதோ ரபி மாத்திரம் இல்ல, ஏதோ ஒரு போதகர் இல்ல, ஏதோ ஒரு தீர்க்கதரிசி இல்ல. அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலே மிகப்பெரிய சாட்சியா இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உயிர்த்தெழுதல்ல மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதை பார்க்கிறோம். அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டதையும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது நிரூபணமானதையும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் பார்க்கிறோம். சரி, இந்த உயிர்த்தெழுதல்ல அடுத்து என்ன காரியம்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. நம்ம என்ன ஆக்கப்படணும்? நீதிமானாய் ஆக்கப்படணும். நம்ம நீதிமானாய் மாற முடியாது. நம்ம செய்யற நல்ல காரியம், நம்ம அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம், ஜோம் பண்ணோம், ஃபாஸ்டிங் இருந்தோம், அப்படி நல்லது செஞ்சோம், ஏழைகளுக்கு கொடுத்தோம், ஊழியங்களுக்கு கொடுத்தோம், இதெல்லாம் அவருக்குள்ள வந்தது பிறகு நம்ம செய்கிற நற்கிரியைகள். ஆனால் அது எதுவும் நம்மை நீதிமானாக்காது. அவர் மூலமாய் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். இன்றைக்கு ஒண்ணு புரியணும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உண்மையிலே அவர் உயிர்த்தெழுந்ததை நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இன்றைக்கும் பல நேரங்கள்ல பல குற்ற மனசாட்சி உங்களுக்கு வருது. காரணம் என்னன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுதல்ல நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை அறியாததினாலே குற்ற மனசாட்சி. ஒண்ணு புரியணும், நீங்க செஞ்ச தவறோ நீங்க செஞ்ச நன்மைகளோ உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாதபடி அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். ஒரு கைதி, ஒரு ஜெயில் கைதி விடுதலை செய்யப்படும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு அபராதம் விதிக்கிறாங்க. அது முழுமையுமாய் செலுத்தப்பட்டது போலதான் அவர் உயிரோடு எழுந்த பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. நம்முடைய பாவம் அவர் மேல் வந்து அவருடைய நீதி இன்றைக்கு நம்மேல் பேலன்ஸ் செய்கிறது. இன்றைக்கு அதே போலதான் நம்ம ஒரு கைதி சிறையிருப்புல இருந்து எப்படி விடுவிக்கப்பட்டானோ அது போல நம்முடைய பாவம், சாபம், குற்ற மனசாட்சி எல்லாத்துல இருந்தும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இனி அந்த சிறையிருப்புக்குள்ள உங்க எண்ணங்களுக்குள்ள நீங்க போகக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா நிச்சயமாய் அது தேவனிடத்திலிருந்து வரல. வசனம் சொல்லுது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்கிறதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் நிச்சயம் நீதிமான்கள். என்னைக்கோ செஞ்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் இன்னமும் உங்கள் நினைவில் வருகிறதுன்னா ஒண்ணு புரியல, அவர் உயிரோட எதுக்கு எழும்பி இருக்கிறாருன்னே புரியல. நீங்க நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காகத்தான், நாம் ஒவ்வொருவரும் நீதிமான் ஆக்கப்படும்படியாகத்தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இது ஒரு நேரம், சில நேரங்களை நம்மையும் மீறி அப்படி எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நீங்க சிறைப்படுத்தணும். ஒருவேளை சில நேரம் நம்மளையும் அறியாமலே மனுஷீகத்துல சில எண்ணங்கள் வரலாம். உடனே நீங்க குற்ற மனசாட்சிக்குள்ள போக வேண்டியதில்லை. இல்ல, நான் செய்தது அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் அவர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இந்த எண்ணம் என்னையை மறுரூபப்படுத்தும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அந்த வீக்னஸ் நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவர் அதை சரி பண்ணுவார். ஆனால் குற்ற மனசாட்சிக்குள்ள போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர்கிட்ட போகணும், அவ்வளவுதான். இன்றைக்கும் உங்கள யாராவது அப்படி குற்ற மனசாட்சி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்த நோக்கமே நீங்கள் நீதிமான் ஆக்கப்படும்படி. இந்த உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாட போகிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த எண்ணங்கள் ஆழமாய் பதிக்கப்பட வேண்டும். நாம் நீதிமான்கள்,
நாம் பரிசுத்தவான்கள், நாம் குற்றமற்றவர்கள், நாம் கண்டிக்கப்படாதவர்கள். கொலோசியர் 1:21 அததான் சொல்லுது. வாசித்து பாருங்க. ஒரு நாள் கூட நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ள, ஏன்னா பழைய மனுஷன் முற்றிலுமாய் அங்கே சிலுவையில் அறையப்பட்டாச்சு. இனி பாவம்ங்கிறது நமக்கு இல்ல. சரி, அவருடைய உயிர்த்தெழுதல்ல அடுத்து நடக்கிற காரியம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து, நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் தான் ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கும்படிக்கு, நம்ம எப்படி நம்ம புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்ல பழைய மனுஷன் மரித்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா, புதிய ஜீவனை பெற்றவர்களாய் நம்ம நடந்து கொள்ளணும். அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ள இருக்குன்னா, அவருக்குள்ள கோபம் இல்ல, எரிச்சல் இல்ல, பகை இல்ல, கசப்பு இல்ல, வைராக்கியம் இல்லைன்னா நமக்குள்ளயும் அது இல்ல. பழைய கசப்பு, பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் நம்மள விட்டு களைஞ்சு போட்டுட்டு, ஒரு எப்படி பட்டர்ஃப்ளை போல, ஒரு பறவைய போல சிறகடிச்சு சந்தோஷமாய் பறக்கக்கூடிய அளவுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிற, நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் இந்த காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தந்திருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷன் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்றால், இந்த பழைய மனுஷனுடைய நேச்சர் எனக்கு இல்லங்கிறத நீங்க சொல்லிட்டே இருக்கணும். உங்க இருதயத்துல, உங்க ஆத்மாவுக்கு நீங்க பேசிட்டே இருக்கணும். இது இல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துதான் நான், கிறிஸ்துவினுடைய சுபாவம் தான் எனக்குள்ள இருக்குது. இந்த திங்கிங், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கிறிஸ்து இருந்தா எப்படி யோசிப்பார்? அவருக்கு எங்கேயுமே பயம் வராது, எங்கேயுமே கவலை வராது, எத்த பத்தின திங்கிங்கும் அவருக்கு இருக்காது. இமேஜினேஷன், ஃபியர்னால வர்ற இமேஜினேஷன், இது எதுவும் அவருக்கு கிடையாதுன்னா எனக்கும் கிடையாது. நான் என்ன பேசுறேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்னா, அவர் சத்தத்துக்கு வல்லமை இருக்குதுன்னா, இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவோடு கூட இணைந்து நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் இருக்குங்கிறத நீங்க உணர்வீங்கன்னா, சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போக மாட்டீங்க. தேவகுமாரன் எப்படி இயற்கையையும் காற்றையும் அதட்டினாரோ அதுபோல நீங்க அதை பார்த்து பேசுவீங்க, சூழ்நிலை உங்களுக்காக மாறும். ஆனா இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து பயந்து அழுது கொண்டிருக்கிறோம்னா, இன்னமும் முதல் ஆதாமின் சாயலை களைந்து போடவில்லை. பயம்ங்கிறது ஒண்ணு நமக்குள்ள இருக்கு, கவலைங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆடம் நமக்குள்ள, அந்த சாயல் நமக்குள்ள இன்னும் இருக்கு. ஒரு சின்ன பயம் வரலாம், ஆனா கூட வந்த உடனே நீங்க யாருங்கிறது உங்களுக்குள்ள, நீங்க போய் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவோடு கூட நீங்க தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த தைரியம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். பரிசுத்தாவியானுடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும் போது அங்கே சந்தோஷமும் சமாதானமும் உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்னா நமக்கு மேல ஒரு அதிகாரம் செயல்பட முடியுமா? நம்மை ஒரு சிறையிருப்புக்குள்ள வைக்கக்கூடிய அதிகாரத்தை எந்த சத்துருவுக்காவது தேவன் கொடுத்திருக்கிறாரா? எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்றால், இன்றைக்கும் நம்ம எதை குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம்? பிசாசு, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவரை ஒன்னும் ஆளுகை செய்ய முடியாதுன்னா
அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்மையும் எந்த வல்லமையும் ஆளுகை செய்ய முடியாது என்பதுதான் நிஜம், சத்தியம். உயிர்த்தெழுதல்ல இதெல்லாம் நடந்திருக்கு. அது வரைக்கும் அவன் மரணம் ஆளுகை செஞ்சு கொண்டிருந்தான். அந்த பிசாசு அவர் அழிச்சாரு, மரணத்தை பரிகரித்தார். என்னென்ன மனுக்குலத்துல அவன் என்னென்னலாம் அதிகாரத்தை அவர் உறிஞ்சி எடுத்துட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அதை எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து அப்படியே உறிந்து கொண்டுட்டார். இனி யாருக்கும் நம்ம மேல அதிகாரம் கிடையாது. எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த வியாதிக்கும் நம்ம மேல அதிகாரம் கிடையாது. அந்த பழைய மனுஷனிலே ஏற்பட்ட எந்த மரணத்தின் சாயல் எதுவா இருந்தாலும் தரித்திரத்துக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. எதற்கும் நம்ம மேல அதிகாரம் கிடையாதுன்னா, இன்றைக்கும் நம்ம எதை யோசித்து கொண்டிருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதுலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம போகிற சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, அந்த அதிகாரத்தை உடையவர் இன்றைக்கு எனக்குள் இருக்கிறார். அந்த அதிகாரத்தை உடையவருக்குள் நான் இருக்கிறேன் என்றால் என்னை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது அப்படிங்கிற நிஜத்தை அவருடைய உயிர்த்தெழுதல்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 20 முதல் 22. எபேசியர் 1 20 முதல் 22. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். இந்த வசனம் அழகா தெளிவா சொல்லுது. இதெல்லாம் உணர வேண்டிய ஒரு வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே இன்றைக்கு சபைக்கு அவர் தலைவராய் மாறியிருக்கிறார். ஒரு உடலுக்கு தலை எப்படி முக்கியமோ அப்படியே விசுவாசிகளாகிய நமக்கு அவரே தலைவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் சபையா இருக்கிறோம், ஆலயமா இருக்கிறோம்னா நமக்கு அவர்தான் தலையா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு எல்லாமே ஃப்ளோ ஆகணும். அவருடைய சிந்தனைகள் அவருடைய எண்ணங்களிலே இருக்கிறவைகள் தான் நம்ம சரீரமாகிய நமக்கு ஃப்ளோ ஆகணும். ஆனா இன்றைக்கு எங்க இருந்து நம்ம இன்புட்டை வாங்கிட்டு இருக்கிறோம்? தலையா அவர் இருக்கிறார்னா அவர் யோசிக்கிறது அவர் சிந்திக்கிறது அவருடைய ஞானம் இதுல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனா சரீரமாகிய நாம் எங்க இருந்து இன்புட்டை வாங்குறோம்? நம்ம சரீர பிரகாரமாய் உடல் ரீதியாய் நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து நம்ம மூளையில இருந்து நம்ம கேட்கிற நம்ம சென்சஸ் மூலமா கேட்கறதுல இருந்து நம்ம இன்புட் வாங்குறோமா? இல்ல நமக்கு தலையா இருக்கிற கிறிஸ்துவிலிருந்து வருகிற ஞானத்திலிருந்து நம்ம நம்முடைய எண்ணங்களுக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு இன்புட் கொடுக்கிறோமா? வசனம் அழகா சொல்லுது, எல்லா துரைத்தனத்துக்கும் எல்லா துரைத்தனத்துக்கும். அது வரைக்கும் உலகத்தை துரைத்தனங்கள் ஆண்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பொழுது எல்லா துரைத்தனம் அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நாமம் உயர்ந்திருக்கிறது.
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள அவர் இருக்கிறார்னா, இன்றைக்கு எல்லாம் இந்த பூமியில எல்லாம் உங்க பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களை ஆளுகை செய்ய எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. நம்மை அவர் முழுவதுமாய் நிரப்புகிறவர். அவருடைய ஞானத்தினால், அவருடைய பரிசுத்தத்தினால். கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார்னா, அவருடைய ஞானத்தினால் நம்மை நிரப்புகிறவர், அவருடைய பரிசுத்தத்தினால் நம்மை நிரப்புகிறவர், அவருடைய நீதியினால் நம்மை நிரப்புகிறவர். இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல்ல நடந்த மிகப்பெரிய ஒரு காரியம் இது. நமக்கு தலையாக அவர் இருக்கிறார். அடுத்ததா, உயிர்த்தெழுதல் நடந்ததுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 3:10. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அடுத்த வாசித்துங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் சொல்றாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் எதெல்லாம் அறியறதுக்கு எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டாராம். அவருக்கு கிடைச்ச மேன்மை, புகழ், இதெல்லாம் நஷ்டம். நான் எபிரேயர் பிறந்த எபிரேயன். அவர் தன்னை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. அங்க அந்த ராஜா முன்னாடி எல்லாம் நிற்கும் போது நான் யார், தான் யார் என்பதை அங்க அவர் பயங்கரமா அங்க விளக்குறாரு. நான் நியாயப்பிரமாணத்தை கற்று தெரிந்தவன், கமாலியனின் பாதத்தண்டையில நான் படித்தவன், இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இது எல்லாம் அவரை அறிகிற அறிவுக்கு முன்னாடி நஷ்டமும் குப்பையுமாக அவர் எண்ணுகிறாராம். வசனம் சொல்லுது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியும்படிக்கு அவர் அந்த அறிவை அவர் நாடுகிறார். இன்னைக்கு நம்ம எதை நாடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியும்படிக்கு நாம் நாடுகிறோமா? அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா எந்த போராட்டத்தையும் எந்த விதமான காரியத்தையும் ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். இதெல்லாம் உணர்வு இல்லைன்னா மனுஷர் சொல்ற சின்ன 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 காரியத்துல கூட எரிச்சல் வரும், கோபம் வரும், கசப்பு வரும். ஏன்னா அவரை அறியவே இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதலை உணரவே இல்லை. இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது எதெல்லாம் நமக்குள்ள செய்து அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சாயலாக நாம் வாழ முடியும். கடைசியா அவருடைய உயிர்த்தெழுதல்ல நமக்கு நடந்த காரியம் எபிரேயர் 7:25. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் கல்லறைக்குள் இல்ல, அவர் நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் பலவீனப்படுறோமோ நமக்காக 24 மணி நேரம், இந்த வசனங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம ஒரு ஃபுல் மெசேஜாவே நம்ம தியானித்தோம். நமக்காக பரிந்து பேசும் நம் மீட்பர், அதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. அவருடைய அன்பு அப்பதான் உணர முடியும். அவர் கல்லறைக்குள் இல்ல, அவர் எப்பொழுதும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவராய் நமக்காக 24/7 365 days நமக்காக என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறாராம்.
இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பலன், நம்ம ஜெபம் நம்ம நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு இன்றைக்கு ஜெபம் என்பது அவரோடு கூட இருக்கிற உறவுதான் ஜெபம். நம்ம தேவைகளை சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா அது பிரதானமா இல்ல. அப்பா நம்முடைய இருதயத்தை அறிந்து நமக்காக எல்லாவற்றையும் அருளிச் செய்கிறவர். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். ஆனால் இன்றைக்கு நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு நம்ம சோதிக்கப்படும் பொழுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை நீங்க மறக்கவே கூடாது. நீங்க தூங்குனாலும் முழிச்சிருந்தாலும் எங்க போனாலும் வந்தாலும் உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவரை மீறி நம்மளை ஏதாவது டச் பண்ண முடியுமா? இதை யோசித்து பார்க்கணும். இந்த உயிர்த்தெழுதல்ல இத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இதை இன்னும் நீங்க ஆழமா தியானித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கும் அதிகமான வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். அவருடைய உயிர்த்தெழுதல்ல மரணம் தோற்கடிக்கப்பட்டது. மரண பிசாசு அழிக்கப்பட்டான். புதிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்பிக்கை நமக்கு உண்டானது. இன்றைக்கு அவரே ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நமக்கு தலையாக அவர் இருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அவருக்குள் நாம் இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் இன்றைக்கு நம்மை தொட நம்ம தலையில இருக்கிற ஒரு முடிய கூட தொடுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அததான் நம்ம நாளைக்கு மெடிடேஷன்ல நம்ம தியானிக்க போகிறோம். எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை அரவணைக்கிறார். இந்த அன்பை புரிந்து கொள்ளாததுனாலதான் நமக்கு பயம், கவலை எல்லாமே. இதெல்லாம் உணர 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 நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும். ஒண்ணு நீங்க உணர்ந்து கொள்ளணும். எனக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற ஒரு தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். இதை உணர்வீங்கன்னா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மால் நிச்சயம் வாழ முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை வருஷம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடணும்ப்பா. இந்த வருஷம் எங்களுடைய கண்களை திறந்து எங்களுடைய உயிர்த்தெழுதலையும் அதில் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அதை உணர்ந்து நாங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாங்கள் கொண்டாட அப்பா, இத்தனை காரியங்கள் உங்க உயிர்த்தெழுதல்ல நடந்திருக்கிறதை நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இன்னமும் இதில் ஆழமான வெளிப்பாடுகளை அப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்பட்டு இன்றைக்கே அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒவ்வொன்றும் உயிர்ப்பிக்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா சோர்வுகள் நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும், அவிசுவாசங்கள் நீங்கட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும் அப்பா. ஒரு பூட்டின அறைக்குள் நீங்க வந்து நின்னு பேசக்கூடுமானால் இன்றைக்கு அந்த கிறிஸ்து எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக சூழ்நிலைகளுக்கு உள்ள இறங்கி செயல்பட எல்லாமே பூட்டப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க அந்த பூட்டப்பட்ட இடத்துக்குள்ள கடந்து சென்று கிரியை செய்ய என் தேவனால் கூடும். இருதயம் பூட்டப்பட்டிருக்கலாம். அந்த இருதயம் பூட்டப்பட்ட இருதயத்துக்குள்ள நீங்க கடந்து சென்ற அந்த இருதயத்துக்குள்ள நீங்க கிரியை செய்ய முடியும் அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் அதிகமாய் உணர்ந்திருக்கிறோம் அப்பா. இனி நான் என்பது அல்ல, கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார் என்கிறதை அதிகமாய் நாங்கள் உணர தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யுங்க.
உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.